நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இது எப்படி நான் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா, இப்ப தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல இன்னைக்கு காலைல பேசினாரு. இப்ப கரூர்ல பேசிட்டு பிரச்சாரத்த முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 31 பேர் இறந்திருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. உண்மையா கேட்கும்போது நெஞ்ச பதற வைக்குதுன்னே சொல்லலாங்க. எப்படின்னா, ரொம்பவே ஒரு கவலைக்கிடத்தில தான் பொதுமக்கள் இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப துக்கத்தில இருக்கேன்னே சொல்லலாங்க. ஏன்னா, அந்த நியூஸ கேட்ட உடனே, தான் சொந்தத்துக்கு எந்த மாரி பிரச்சனைகள் இந்த மாரி வந்தா என்ன மாரி அந்த ரியாக்ட் ஆகுமோ, அந்த மாரி ரியாக்ட் ஆயிருச்சுங்க திடீர்னு. ஏன்னா இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு உண்மையா புரியல. ஒரு கண்ணீர் தான் வருது. ஏன்னா, ஒரு கூட்ட நெரிசல்ல 31 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் 47 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர சிகிச்சையில இருக்காங்க. தளபதி விஜய் அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அவரு வந்து கூடிய சீக்கிரத்தில அதோட ரீஃபண்ட் குடுப்பாரு. கூட்ட நெரிசல்ல 31 பேர் தான் இறந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியான காற்றோட்டம் இல்ல. அதே மாரி கூட்ட நெரிசல் தள்ளி தள்ளி இருக்காங்க. இடையில ஆம்புலன்ஸ் வேற வந்துச்சுன்னு சொல்லப்படுது ஒரு தரப்புல இருந்து. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது உண்மையா நெஞ்ச பதற வைக்குது. நம்ப செந்தில் பாலாஜி சார் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணி பொதுமக்கள நல்லா விசாரிச்சுட்டு வராங்க. அவரு தான் இப்ப பேட்டி குடுத்திருக்காரு. 31 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா அவங்களோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ப பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பா. அதே மாரி நம்ப அங்க பொதுமக்கள்லாம் அதாவது அந்த இறந்தாங்க பாருங்க, அந்த 31 பேத்தோட குடும்பத்தார்கள் கதர்ற சத்தம் உண்மையா காதுல அ என்னத்த நான் சொல்றது உண்மையா புரியலைங்க. இத வந்து இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா ஆழ்ந்த இரங்கல் எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. நன்றி.